ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாவும் முத்துவும் சேர்ந்து மீனா தங்கச்சியை போய் வீட்டில் விட்டுட்டு வராங்க. அங்கே அவருக்குமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பொண்டாட்டியை அடிக்காதீங்க, திட்டாதீங்க, உங்கள் அம்மா போனது போயிட்டாங்க, உங்கள் அம்மா இடத்துல இந்த பாப்பாவை வச்சு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. முத்து சொல்கிறதுக்கெல்லாம் அவர் ஓகேன்னு தான் சொல்கிறாரு அருண். ஆனால் அவர் மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்காருன்னு தெரியல. ஏன்னா அவர் திருந்தின மாதிரி தெரியல. சும்மா தற்சமயத்துக்கு இவ உள்ளே வரட்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா மனோஜ் வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே, என்னடா மனோஜ், உனக்கு வேலை எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, கிடச்சிருச்சு, நான் ஒரு வேலை பார்த்துருக்கேன். என்னடி விஜயா, எனக்கு மனோஜுக்கு வேலை கிடச்சத சொல்லவே இல்லை, சொல்லலாம்னு தான் நினச்சேன், மறந்துட்டேத்த அப்படின்றாங்க. சரி, சாப்பாட்டுக்கு என்ன வச்சுருக்க? இட்லி வச்சுருக்கேத்த. இட்லி எல்லாம் வேணாம், பூரியும் குருமாவும் பண்ணு. மீனா, போய் பூரியும் குருமாவும் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா. இல்லை, என்னடி விஜயா, மாடியில் குடியிருக்க பிள்ளைய போய் பண்ண சொல்கிற, நீ போய் பண்ணுறி அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேலாவது மனோஜுக்கு கல்யாணம் பண்ணணும்டா மானே, இன்னும் வச்சுக்கிட்டே இருந்தால் இன்னும் 2 பிள்ளைய இருக்குல்ல, அதுகளுக்கு கல்யாணம் பண்ண வேணாமா அப்படின்னா, இனி கல்யாணம் பண்ணால் 2வது கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. என்னதுடா முத்து சொல்கிறியா, 2வது கல்யாணமா? இல்லை அம்மாச்சி, அவங்க வேறு பேசுகிறாங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி முத்து அப்படியே சொதப்பி விட்றான். மீனாவும் ஸ்ருதியும் சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. இவங்க போய் விஜயா சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா, ஏண்டா மனோஜ், உங்கள் அம்மாச்சிக்கு உண்மையிலே மூளை குழம்பி இருக்குமா, இல்லை சும்மா சொல்கிறாங்க? அம்மா, உங்களவுக்கு அம்மாச்சிக்கெல்லாம் யோசிக்க தெரியாதுமா அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் அப்படி பார்க்குறாங்க. இல்லைம்மா, நீங்கள் யோசிச்சு பேசுவீங்களா, அதை சொன்னேன். உனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனி கல்யாணம் ஏம்மா, எனக்கு தான் கல்யாணம் வந்துருச்சுலம்மா, வச்சாச்சுலம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சொன்னோன்னு இப்படி டக்குன்னு விஜயா பார்க்குறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சு.